கர்த்தருடைய பெரிதான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சோர்ந்து போகலையே. அல்லேலூயா. சோர்வுகள் வரும், விளைவினங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஒரு நிச்சயம் தான் நாள் வரைக்கும் நம்மளை ஓட வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆமென். வாசிப்போம் சங்கீதத்தின் புஸ்தகம் 51 சங்கீதம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நேற்று தினத்திலே நாம் இதை தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு இந்த வசனத்தை கொண்டு, இந்த வார்த்தையை கொண்டு நாம் தியானிப்போம். சங்கீதக்காரன் எழுதுகிறார், தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம். ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாருன்னு 73 சங்கீதம் 1 வசனத்திலே நாம் பார்த்தோம். யாருக்கு தேவன் நல்லவராய் இருக்கிறார், யாருக்கு தேவன் மேன்மையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் யாருக்கு தேவன் கொடுக்கிறார்னா, சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் பாடுகிறதுனாலயோ, நான் நல்லவர் என்று சொல்லுகிறதுனாலயோ இல்லை. என் உதடுகளினால நல்லவர் என்று சொல்லலாம். ஆனா என் இருதயம் சுத்தமுள்ளதா இருந்து நான் அப்படி பாடினால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்து எப்படிதான் இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு பேர் இழப்பு. சிக்லாக்கிலே அங்கே அமலேக்கியர்களுடைய உடைமைகள் எல்லாம் திருடி கொண்டு போனார்கள், சூறையாடி கொண்டு போனார்கள். அவனுடைய நிலங்கள் எல்லாத்தையும் தீக்கிரையாக்கினார்கள். ஆனா அங்கே ஆண்டவர் தேவன் இந்த தாவீதுக்கு ஒரு நன்மையை செய்கிறார். அவன் இழந்ததெல்லாம் என்ன செய்யறாரு? சிறிதாகிலும் பெரிதாகிலும் ஒன்றும் குறைவுபடாமல் தேவன் அவருக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். ஆமென், ஆமென். திருப்பி கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இந்த தாவீதுடைய உள்ளம், நல்லா கவனிங்க, சுற்றி இருந்தவருடைய உள்ளம் எப்படி இருந்துச்சுன்னா, அவனுடைய இருதயத்தில் விசுவாசம் இல்லை, அவங்க இருதயம் மாறுபாடா இருந்துச்சு, அவங்க இருதயம் துக்கம் நிறைந்ததா இருந்துச்சு, அவங்க இருதயம் கல்லான இருதயமா மாறப்பட்டதுனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தாவீதை என்ன செய்யணுமா? கல்லெறிந்து கொல்ல வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? ஆனா இந்த தாவீது பாருங்க, அவனுடைய இருதயத்தை கர்த்தருக்குள் என்ன செய்தான்? திடப்படுத்தி கொண்ட. ஏன் அப்படின்னா, அவன் இருதயம் சுத்தமுள்ளதா இருந்துச்சு. அல்லேலூயா. இந்த சுத்தமுள்ள இருதயத்துக்கு தேவன் சகலத்தையும் அவர் திருப்பி கொடுக்கிறவரா இருக்கிறார். ஆமென், ஆமென். நம்முடைய இருதயம் இருள் அடையக்கூடாது, நம்முடைய இருதயம் வழுவி போக கூடாது, என் இருதயம் தாறுமாறானதை சிந்திக்க கூடாது, என் இருதயத்திலே கசப்பு இருக்கக்கூடாது, என் இருதயத்திலே வஞ்சகம் இருக்கக்கூடாது, என் இருதயம் தேவனை விட்டு விலகி போகக்கூடிய யோசனை இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக என் இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது சுத்தமுள்ளதாய் தேவனுக்கு முன்பாக காக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நீங்க மத்திய சுவிசேஷத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இருதயத்திலே சுத்தமுள்ளவன் பாக்கியவான். He is the blessed. அவன்தான் பாக்கியவான். அல்லேலூயா. அவன்தான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமென். இருதயத்துல சுத்தம் இல்லைன்னா நாம் தேவனிடத்துல போய் சேர முடியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த இஸ்ரவேலர்களுடைய இருதயம் சுத்தம் உள்ளதா இல்லை. எப்பவுமே மோசையை பார்த்து முறுமுறுக்கிறது, தேவனை பார்த்து முறுமுறுக்கிறது. இது இல்லை, அது இல்லை, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, நாங்க எங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், அங்க இருந்தா நல்லா இருந்திருப்போம், எதுக்கு இதுக்குள்ள வந்து என்னையா கொண்டு வந்து அங்க கலரே இல்லையா? இப்படியே நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமோ, லேவியராகமோ, என்னாகமோ, உபாகமம்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த இஸ்ரவேலருடைய எண்ணம் தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு பெரிய பிளவு இருந்துச்சு. அல்லேலூயா. ரொம்ப தூரம். அதனாலதான் ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்றாரு, இந்த ஜனங்களை என்ன செஞ்சிரு? நிக்கரங்கம் பண்ணிட்டு அழிச்சிடு.
உன்னை கொண்டு நான் என்ன செய்யறேன், ஒரு ஜாதியை உருவாக்குகிறேன்னு சொல்றாரு. ஆனா மோசே அதுக்கு இடம் கொடுக்கல. ஆமென், அல்லேலூயா. என் இருதயம் எப்போ மாறுதுன்னா, பொல்லாத மனுஷங்களோடு கூட சேரும் பொழுது, பொல்லாத கூட்டங்களோடு கூட இருக்கும் பொழுது என் இருதயம் எப்படி மாறிடுதுன்னா, அது இருள் அடைந்து விடுகிறது. அல்லேலூயா. நீங்க ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் தேவனை ஸ்தோத்தரியாமல் அவரை மகிமைப்படுத்தாமல் அவங்களுக்கு இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, இருள் அடைந்து இருந்தது. அல்லேலூயா. ரோமர் 1:21 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தல, அவரை ஸ்தோத்தரியாமல் இருந்து சிந்தனையினாலே வீணர்களானார்கள். உணர்வில்லாத இருதயம் எப்படி இருந்துச்சாம், இருள் அடைந்தது. அந்த அடுத்த வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் பைத்தியக்காரராய் இருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இறுதி ரொம்ப நம்முடைய வாழ்க்கையில இம்பார்ட்டன்ட், முக்கியம். அல்லேலூயா. இந்த தாயின் கருவில ஒரு கர்ப்பத்தில் ஒரு பிள்ளை உருவாக்கும் பொழுது முதல்ல உருவாக்கக்கூடிய ஒரு அவன் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னது, இருதயம் தான். இந்த இருதய துடிப்பு நிமித்தமா தான் நம்முடைய அடுத்த ஃபார்ம், அடுத்த கை, காலு, நரம்பு, திசை, மூளை, கண்ணு, அவையங்கள் எல்லாம் அடுத்தடுத்த 40 வாரத்துல அது ஃபுல் ஃபார்ம் ஆயிடும். சரிங்களா? கர்ப்பத்துக்குள்ள 40 வாரம் 10 மாதம், புரியுதுங்களா? அது ஃபுல் ஃபார்ம் ஆவறதுக்கு ஒரு மெயின் மிஷின் எதுன்னு பார்த்தீங்கன்னா எது, இந்த இருதயம். அந்த இருதய துடிப்பு அங்கே நின்றுட்டாலோ இல்ல அந்த இருதய துடிப்பு கம்மியா இருந்தாலோ குழந்தைக்கு என்ன ஆகாதுன்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு குறைவுபாடுகள் ஏற்பட்டுடும். கரெக்டா நான் சொல்றது? ஒருவேளை அந்த ஸ்டேஜ் ஒரு 5 மாதத்துல 6 மாதத்துல குழந்தையுடைய இதய துடிப்பு குறைவுபட்டுருச்சுன்னா, ஒருவேளை அந்த 6 மாதத்துல 7 மாதத்துல லங்ஸ் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இந்த ஃபார்ம் ஆகுறது என்ன ஆயிடும்னா, அதுல ஏதாவது ஒரு சேதமோ பிரச்சனையும் ஏற்பட்டுடும். புரியுதுங்களா? அதனாலதான் எப்பவுமே அந்த செக்கப்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்பாங்கன்னா, குழந்தையுடைய நாடி துடிப்பு, இதய துடிப்பு என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. டெலிவரி ஆகி உள்ள போய் பிள்ளை வெளில வேற வரைக்கும் அப்பப்ப என்ன பண்ணுவாங்க, துடிப்பு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த இருதயம் ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. நேற்று பார்த்தோம், தேவனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, அது அன்பு நிறைந்த இருதயமா இருந்துச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவோடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சு? இந்த சுத்தமுள்ள இருதயம் எதை வெளிப்படுத்தும்னா, கசப்பை வெளிப்படுத்தாது. ஆமென். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் தர்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசம் பிறக்கும், மாயமற்ற விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதே தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 17ஆம் வசனத்தை வாசிங்க. 11 மன்னிக்கும் 11. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா, விசுவாசத்தையும் அன்பு. அல்லேலூயா. கிறிஸ்துவினுடைய ஒரு பெரிய சுபாவம் எதுனா லவ், அன்பு. அல்லேலூயா. புரியுது? நான் சொன்ன வர்ஷிப் அப்போ தேவன் அந்த குஷ்டரோகிகளை தொடும் பொழுது எப்படி தொட்டு இருப்பாரு? எது இருந்தா அங்க தொட முடியும்? அன்பு இருந்தாதான் என்ன செய்ய முடியும், தொட முடியும். என்னுடைய பாட்டி, அவங்க வயது முதிர்ந்து அவங்களுக்கு சுகர் லெவல் அதிகமாக கிட்டத்தட்ட 3 நாள் 5 நாள் அவங்க கோமா ஸ்டேஜில் இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாலும் அவங்களுக்கு என்னது தெரியவே தெரியாது. அவங்க எந்த இடத்துல இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யறாங்க அவங்களுக்கு தெரியாது. ஆனா நானும் என்னுடைய சகோதரி 2 பேருமே அவங்க மரிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு எல்லாம் பணிவிட செஞ்சது நாங்க தான். ஏன் அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல அவங்க இது பண்ணும் பொழுது அது எல்லாத்தையும் எடுத்து போடுறது, துடைக்கிறது, அவங்களுக்கு ட்ரெஸ் மாத்துறது, அவங்களை குளிப்பாட்டுறது எல்லாமே நானும் என் சகோதரியா தான் இருந்தோம். ஏன்னா அவங்க நல்லா இருக்கும் பொழுது என்ன செஞ்சாங்க, எங்களை நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க, கொடுத்தாங்க, செஞ்சாங்க. இப்போ அவங்க நிலைமை தவறி போயிடுச்சு. அப்போ யாருடைய பொறுப்பு அது? ஆமா, நம்முடைய பொறுப்பு. புரியுதுங்களா? ஏன் அதை நம்மளால சகிக்க முடிந்தது? ஏன் அதெல்லாம் நம்மளால செய்ய முடிந்தது? அவங்க மேல வைத்த
அன்பு, லவ். அல்லேலூயா. புரியுதுங்களா? பிதா சொல்லிட்டாருன்றதுக்காக தான் கிறிஸ்து இயேசு வந்தாருன்னு இல்ல. பிதா நம் மேல் வைத்திருந்த அன்பு, இயேசு கிறிஸ்துவ நம்ம மேல் எப்படி இருந்தாரு? அன்புடையவரா இருந்தார். நான் பாவின்னு என்ன செய்யல? உலக மனுஷன் தாங்க நம்மளை கசப்பா பாக்குது, நம்மளை வெறுப்பா பாக்குது, நம்மளை யாரோன்னு ஒருத்தரா பாக்குது. ஆனா பரலோகம் நம்மளை என்ன செய்யல? அப்படி நம்மளை பார்க்கல. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்மளை சிருஷ்டித்த தேவன் அப்படி பார்க்கல. ஆனா சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக கசப்பு, பொறாமை, எரிச்சல், சண்டை, மூர்க்கம், களியாட்டம், இவைகளை தேவன் விரும்பக்கூடிய இடத்துல அவர் தேவன் அதை விரும்பல. அது அல்லேலூயா. புரியுதுங்களா? மாயமற்ற தாழ்மை, கசப்பு, இது உள்ளத்துல இருந்து ஒரு நாள் இருக்கவே கூடாது. புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் கானானுக்குள்ள போவாத ஒரே ஒரு தடுப்பு என்ன தெரியுமா? அவங்க இருதயம் அவர்களுக்கு பொல்லாதா இருந்துச்சு. தேவன் அவர்களை வழிநடத்த அவர்கள் என்ன செய்யறாங்க? இடம் கொடுக்கல. கரெக்டா நான் சொல்றது? யாத்திரா புஸ்தகத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. கர்த்தர் அவர்களை வழிநடத்த அவர்களை என்ன செய்யல? தேவனுக்கு இடம் கொடுக்கல. மாறாக எதுதான் அவர்களை வழிநடத்துச்சுன்னா அவங்க இருதயம் தான் அவங்களை வழிநடத்துச்சு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவங்க இருதயம் தான் அவங்கள வழி நடத்துச்சு. எவனுடைய ஒரு இருதயம் ஒருவனை வழி நடத்தும் என்று சொன்னால் அவன் ஒரு நாள் நன்மை அடையவே முடியாது. அல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறது அது கர்த்தரால் மாத்திரம்தான் இருக்கணும். ஆமென். புரியுது? இந்த சுத்தம் இருதயம் எதை காண்பிக்கிறதுனா டு லவ், அன்பை காண்பிக்கிறது. அல்லேலூயா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதை போல என்னிடத்திலும். கிட்டத்தட்ட எத்தனை பிரமாணங்கள் தெரியுமா? கிட்டத்தட்ட 612 கட்டளைகள். எத்தனை கட்டளைகள்? நீங்க 10 கட்டளை தான் தெரியும்ல. எத்தனை கட்டளை? லேவியராம் புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது 612 கட்டளைகள். அது பிரதானமாய் 10 மாறிடுச்சு. ஆனா அதுல இருந்து கிறிஸ்து பிறந்து ரெண்டு கற்பனைகளை கொண்டவர். ஒண்ணு, உன் தேவனாய் கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு என்ன செய்? அவருக்கு அன்பு கூறு. அப்புறம் நீ பின்னிடத்தில் அன்பு கூறுவதை போல, ஆமா, உன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல பின்னிடத்தில். ரெண்டுமே அன்புல தான் ஆண்டவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் செய்யற அற்புத அடையாளங்கள் எல்லாம் அங்க முன்பு அன்பை தான் காண்பிக்கிறது. ஆமென். லாசரு மரித்து 4 நாள் ஆயிடுச்சு. சகோதரிகள்லாம் சொல்றாங்க, என்னது நாருமே. அல்லேலூயா. ஆனா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இயேசு தன் ஆவியிலே கலங்கினார். வெளியில வாய் விட்டு அழ முடியல. ஆனா உள்ளத்துல என்ன செய்யறாரு? அழுகிறார், அழுதார். இருக்குதா சிஸ்டர்? ஆவிலே கலங்கி துயரம் துக்கம் அடைகிறார். ஆமென். அல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். அவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். அவரால் லாசருவை இங்க இருந்து கல்லறைக்கு போவானா, எதுவும் பண்ண வேணாம். நின்ன இடத்துல இருந்து என்ன செய்யலாம்? எழுந்து வெளில வாடானா என்ன பண்ணிடலாம்? வெளில வந்துடலாம். ஆனா முதல்ல என்ன செய்யறாரு? தன் அன்பை அங்க வெளிப்படுத்துகிறார். அதான் சுத்தமுள்ள இருதயம். அந்த கிறிஸ்துவின் இருதயம் தான் நமக்கு தேவை. அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு என்ன விதைக்கணும்? அன்பை விதைக்கணும். இவங்க கிட்ட பேசாத, அவங்க கிட்ட பேசாத, அவங்க இப்படி இவங்க இப்படி. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அப்படி. அல்லேலூயா. ஏன்னா நாங்களும் கடந்து வந்தோம் தான். எங்க சுற்று வட்டாரம் ஃபுல்லா சுத்துக்கட்டு வீடு. சரிங்களா? எங்க சித்தப்பாக்கோ எங்க அப்பாக்கோ ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னா நாங்க என்ன செய்யக்கூடாது? அவங்க வீட்டுக்கு என்னங்க போகக்கூடாது, பேசக்கூடாது. அப்படி தெரியாம எங்க அண்ணன் கிட்ட பேசிட்டதை எங்க அம்மா பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு அன்னைக்கு கதை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு யாரு எங்க இருக்கிறா, எப்படி இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்கன்னு இன்னைக்கு தெரியல. ஏதோ நல்லது கெட்டதுக்கு தான் போய் பார்க்க வேண்டியதா இருக்குது. அதுக்கு இடையில என்ன பண்றாங்க கூட நமக்கு தெரியாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? நம்மை சுற்றி இந்த உலகம் எதிர்பார்க்கக்கூடியது எது தெரியுமா? நம்முடைய இருதயம். இந்த தேவன் எதிர்பார்க்கக்கூடியது சுத்தமுள்ள இருதயத்திலிருந்து புறப்படக்கூடிய அன்பு. அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க.
அன்றையும் நல்லா கவனிங்க, பாளையத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அன்றையும் ஒரு காலத்துல நம்ம இருதயம் அசுத்தம் உள்ளதா இருந்துச்சு. கரெக்டா? அமைதியா இருக்கீங்க? ஆமாவா இல்லையா? நம்ம இருதயம் கேடானதை சிந்தித்தது, கேடானதை யோசித்தது, தீங்கு செய்ய பார்த்தது, முரண்பாடானதை செய்தது. அதான் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது சொல்ற, அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. அது இச்சைகள் என்று சொல்லும் பொழுது அது அது என்ன சொல்றது, ஒரு ஆண்மையிலே பெண்மையிலே வைக்கிறது மாத்திரம் இல்லை. புரியுதுங்களா? நம்மை தேவனுக்கு பிரியமில்லாதது எது செய்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? லஸ்ட். ஆமென். புரியுதுங்களா? அவரிடத்துல அன்பு கூர்ந்ததை விட்டுட்டு உலகத்துல நீங்க எது அன்பு கூர்ந்தாலும் அது என்னதான்? அல்லேலூயா. அது என்னது? பாவம் தான், இச்சை தான். அல்லேலூயா. உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான. ஏன் சொல்றாரு? ஆகாத சம்பாஷணங்கள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா. ஆகாத மனுஷர்கள், ஆகாத இடத்துல, பொல்லாங்கு செய்யக்கூடிய இடத்துல என்னுடைய இருதயம் சாயக்கூடாது. சாலமோனுக்கு ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ அவர்கள் இடத்துல போய் சேருவாய் என்று சொன்னால் அவர்கள் உன் இருதயத்தை சாய்க்க பண்ணுவார்களாம். ஆமென். அல்லேலூயா. இருதயத்தை என்ன செய்வாங்களா? இந்த தப்பு தானே, என்னடா இதுல நட பெருசா இருந்துற போது, இந்த கேள்வி தானே, இதுனா ஒரு பெரிய தப்பா, அவன் பண்ணாத தப்பா, அவங்க பண்ணாத காரியமா? என்னங்க கரெக்டா சொல்றது? அதுதான் இருதயத்தை கெடுக்குது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இருதயத்தை கெடுக்குது. சாலமோன் சிக்கி கொண்டான். புரியுதுங்களா? என்ன செஞ்சான்? சிக்கிட்டான். ஆண்டவர் எச்சரிக்கிறார், கோபமானார் வேதம் சொல்லுதாங்க. கர்த்தர் சாலமோன் மேல கோபமானார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த இருதயம் நம்மளை சாய்க்க பண்ணக்கூடிய அநேக காரியம் நம்மளை சுற்றி இருக்கிறதுங்க, மறந்துடாதீங்க. அல்லேலூயா. உலக அன்பு, உலக சிநேகம், பாலியத்துக்குரிய இச்சைகள், கசப்பு, புரியுதுங்களா, ஒருவருக்கு ஒருவர் விரோதங்கள், வைராக்கியங்கள், இது எல்லாமே இருதயத்தை என்ன செய்யுது? கெடுக்குது. ஆமென். இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லது மாதிரிதான் இருக்கும். பூமியில இருக்கிற வரைக்கும் எல்லாமே நம்ம எல்லாமே கரெக்டா பண்றது போலதான் இருக்கும். அல்லேலூயா. பரலோகம் போனாதான் தெரியும். என்ன புஸ்தகம்? கிரியின் புஸ்தகம் ஒன்று இருக்கு, அப்புறம் ஞாபக புஸ்தகம் ஒன்று இருக்கு, கண்ணீரின் புஸ்தகம், அப்புறம் ஜீவ புஸ்தகம். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த ஞாபக புஸ்தகத்துல நம்ம என்னெல்லாம் அட்டூழியம் பண்ணமோ, என்னெல்லாம் செஞ்சோமோ அதுல என்ன செய்யப்பட்டிருக்கோம்? ரிட்டன், அதுல எழுதப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இருக்கும் பொழுதே மனம் திரும்பி நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சுத்தவானாய் காத்து கொண்டோம் என்று சொன்னால் அவரோடு கூட நித்தியமாய் போய் வாழலாம். அல்லேலூயா. இல்லை, இந்த பூமியில நான் அசுத்தத்தை தான் செய்வேன், நான் பொல்லாங்க தான் செய்வேன், நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததான் நடப்பிப்பேன் அப்படின்னா இந்த பூமியின் இயற்கையின் பிரமாணம் ஒன்று உண்டு. என்ன உண்டு? நியாய பிரமாணம் ஒன்று இருக்கா? நியாய பிரமாணம் என்ன சொல்லி கொடுக்குது? நியாய பிரமாணம் இப்படிதான் வாழணும்னு சொல்லி கொடுக்குது. அல்லேலூயா. கற்பனையின் பொருள் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குது. ஆனா இயற்கையின் பிரமாணம் ஒன்று இருக்கு. இந்த இயற்கையின் பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அடங்கல, ஒரு மனுஷன் மனம் திரும்பல, ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கல, அவனுக்கு போதித்தும் அவன் தேவனை விட்டு விலகி போயிட்டான் அப்படின்னா இயற்கையின் பிரமாணத்தின்படி அவன் வாழ்ற வரைக்கும் என்ன செய்யலாம்? வாழ்ந்துக்கலாம். இருக்கிற வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம்? இருந்துக்கலாம். சரிங்களா? ஆனா அவன் எங்க போக முடியாது? பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஏன் ஜீவனை கூட்டி கொடுக்கிறார்? ஏன் பலனை தருகிறார்? ஏன் ஒவ்வொரு நாள் நம்ம கண் விழித்து பார்க்கிறோம்? நான் இன்னும் கர்த்தரை மகிமைப்படுத்த,
இன்றும் என் இருதயம் சுத்திகரிக்கப்பட, இன்றும் என் இருதயத்திலே தேவனை தரிசிக்க, அல்லேலூயா, இன்னும் அவரோடு கூட நெருங்கி வாழதான், சொத்து சேர்க்கறதுக்கு இல்ல. அல்லேலூயா. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு இல்லை, என் பிள்ளைகளுக்கு தலைமுறை தூரம் சேர்த்து வச்சுட்டு போகணும்னு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை சேர்க்கிறோமோ இல்லையோ உங்க பிள்ளைகளுக்கு ஜெபத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க. ஆமென். அல்லேலூயா. புரியுதுங்களா? எதை கொடுத்துட்டு போகணும்? ஆமா, உங்க ஜெப வாழ்க்கை அவங்களுக்கு என்னன்னு தெரியணும். அல்லேலூயா. தகப்பன் தாயினுடைய வழியிலே பிள்ளைகள் நடக்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். தகப்பன் தாயே கசப்பு, எரிச்சல் இப்படியே நம்ம இருந்தோம்னா அடுத்தது என்ன ஆகும்? நீங்க பிள்ளைங்கிட்ட அதை என்ன செய்ய முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அல்லேலூயா. உங்கள் இருதயம் எப்படி இருக்கணும்? சுத்தம் உள்ளதா இருக்கணும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியின்படியே, நல்லா பாருங்க, கிறிஸ்துவின் அன்பு நம்முடைய இருதயங்களிலே ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால், பாருங்க, அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நம்மளை ஒரு நாள் என்ன செய்யாது, நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடினாலே அது நம்மளை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. அல்லேலூயா. ஒரு நாள் எனது என்ன செய்யாது, நம்மளை வெட்கப்படுத்தாது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு, பரத்தில் இருந்து வரக்கூடிய ஞானமும் பின்பு என்னது, சமாதானம். யாக்கோபு 3:14 14, ஆமா 14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்திருக்கிறீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்துக்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்தையும் குறித்தும் பேய்கடுத்தனமாதான் இருக்கிறது. அல்லேலூயா. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்க்குணங்களும் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க கசப்பு, எங்க தேவையில்லாத வைராக்கியம், எங்க தேவையில்லாத விரோதங்கள் இருக்குதோ அங்க என்ன நடக்குமா, கலகமும் சகல துர்க்குணங்கள் அங்கே உருவாக்கி. இதுதான் பிசாசுக்கு இருக்கக்கூடிய இருதயம். அல்லேலூயா. ஆனா பரத்துல இருந்து ஒண்ணு வருது. 17ஆம் வசனத்தை வாசிங்க. பரத்துல இருந்து வருகிற ஞானமோ முதலாவது என்னது, நல்லா கவனிங்க, சுத்தம் உள்ளது, பியூரிட்டி. அல்லேலூயா. பரத்துல இருந்து நமக்கு தேவனிடத்துல இருந்து முதல்ல எது கிடைக்கும் தெரியுமா? சொல்லுங்க, சுத்தம். ஆனாதான் நோவாவுக்கு தேவன் சொல்லும் பொழுது எப்படி சொல்றாரு, சுத்தம் உள்ளதும் அசுத்தம் உள்ளதும் என்ன செய், பிரின்றாரு. சொல்றாரா? சரிங்களா? பேழைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? சுத்தம் உள்ளதை பிரின்றார். அல்லேலூயா. அவன் பலி செலுத்தும் பொழுது கூட எப்படி செலுத்தினான்? சுத்தமுள்ளதை ஒன்று எடுத்து தேவனுக்கு பலி செலுத்தினான். அந்த சுத்தமுள்ளதின் மேலதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, பிரியமா இருக்கிறார். நோவாவின் பலிதலில கர்த்தர் எப்படி இருந்தாரு, பிரியமா இருந்தார். அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்க சுத்தம், உங்க இருதயம் சுத்தமா இருந்தாதான் உங்க நடக்கையில கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. சுத்தம் உள்ளதாயும் பின்பு அங்கே தேவன் என்ன கொடுக்கிறார்? சமாதானம், சாந்தம், இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பட்சபாகம் இல்லாதாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அதில் நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடிப்பிக்கிறதுனாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. சுத்தம் உள்ளவனுக்கு நல்லா கவனிங்க, சுத்தம் உள்ளவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்னா அன்பை வெளிப்படுத்தும். இரண்டாவது சமாதானத்தை வெளிப்படுத்தும். அல்லேலூயா. அது கலகம் பண்ணாது, அது கோல் பேசாது, அது பொல்லாதை விதிக்காது, அது பொல்லாங்கு செய்யாது. அது அதுக்கு மாறா என்ன செய்யும்? சமாதானத்தை நாடும். அல்லேலூயா. ஆண்டவர் அத சொல்றாரு. இந்த உலகம் நமக்கு என்ன கொடுக்காது? அழகா உலகம் நமக்கு என்ன கொடுக்காது?
சமாதானம் கொடுக்கவே இருக்கிற சமாதானத்தை கெடுத்துட்டு போயிடும். அதனாலதான் அதுக்கு மாறா சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய சமாதானம், கிறிஸ்துவின் சமாதானம் நம்முடைய உள்ளத்திலே இருக்குமானால் நாமும் பிற இடத்துல போய் என்னதான் செய்வோம்? சமாதானம் பண்ணுவோம். அல்லேலூயா. எத்தனை பேர் மாதிரி பண்ணிக்கிறீங்க சமாதானம்? அப்படிலாம் பண்ணதே இல்லை அப்படின்றீங்களா? அல்லேலூயா. சொன்ன 2 விஷயம். 1, சுற்றம் இருதயம் உள்ளவர்கள் தன் அன்பை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துவின் இருதயம் அப்படிப்பட்டதா இருந்துச்சு. 2வது, அவர்கள் சமாதானம் பண்ணுவார்கள். என்ன செய்வார்கள்? இயேசு வந்த நோக்கமே என்ன தெரியுமா? பூமியில எதை கொடுத்தார்? அப்படிதாங்க இருக்குது வார்த்தை. அல்லேலூயா. எப்படி இருக்குது வார்த்தை? அவர் சமாதான பிரபு இருக்குதா? அல்லேலூயா. ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆமா, வல்லமை உள்ள தேவன், எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அவர் எப்படி சமாதானம் பண்ணினாரோ நம்ம இருதயம் எப்படி இருக்கணும்? ஆமா, சமாதானம் உள்ளதா இருக்கணும். பிறரையும் சமாதானத்துக்குள் நடத்தக்கூடியதா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் சமாதானம் பண்ணுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? என்ன பண்ணுவாங்களாம்? சத்தமா வாசிங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். வணிக சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள். யார் தான் தேவனுடைய புத்திரர்? சமாதானம் பண்ணுகிறவர்கள். நான் ஏசப்பா புள்ள, நான் இப்படி அப்படின்னு சொல்லின்னு நான் சொல்றதுல நோ யூஸ். என் செய்கள்ல இருக்கணும். தேவனுடைய புத்திரர். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவர்கள் தான் பாக்கியவான்கள். அவர்கள் பூமியும் சுதந்தரித்துக் கொள்வார்கள், தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அழகா ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அல்லேலூயா. இந்த சுத்தம் இருதயம் உள்ள 2 காரியம். 1, சொல்லாவு, அன்பு. அல்லேலூயா. சபை அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆமென். குடும்பத்தில் அன்பை வெளிப்படுத்தணும். கணவன் மனைவிக்குள்ள, பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, உறவுகள் மத்தியில. புரியுதுங்களா? எதை தான் முதல்ல வைக்கணும்? அன்பை விதைக்க வேண்டும். 2வது, சமாதானம். அல்லேலூயா. என் உள்ளத்தை கூட நான் என்ன செஞ்சிடக்கூடாது? பிறரை காயப்படுத்த கூடாது. அல்லேலூயா. புரியுதுங்களா? பிரசங்கிகள் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் தடுமாறி என்ன பண்ணக்கூடாது? பேசிட்டேன் அப்படின்னு கூட நம்முடைய தூதனுக்கு முன்னாடி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. நாவின் வார்த்தை அது கிரியின் புஸ்தகத்தில், அன்னைக்கு ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேளையிலுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தை, இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சுத்தமுள்ள இருதயத்தை இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் சிருஷ்டியும். ஒரு விசை கூட எங்களுடைய தப்பிதங்கள், எங்கள் மீறுதல்கள், எங்களுடைய துணிகரங்கள், எங்களுடைய அப்பா பாவங்களை கர்த்தர் நீர் மன்னியும். எங்கள் இருதயம் உங்களை காயப்படுத்தி இருந்தால் உடைய சமூகத்தில் இருந்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒரு விஷயங்களை மன்னியும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும், எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடும். நாங்கள் பிறரிடத்தில் அன்பு செலுத்த சுத்தமுள்ள இருதயம் தன் அன்பை வெளிப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த சுபாவம் இருந்துச்சு. அன்பை விதைத்தார். சுத்தமுள்ள இருதயம் அது சமாதானத்தை நாடும். கசப்பு இல்லை, பொறாமை இல்லை, எரிச்சல் இல்லை,
தர்க்கங்கள் இல்லை. எதை நாடும்? சமாதானத்தை நாடும். ஆண்டவரே, இந்த மாலை வேளையில இந்த அன்பு சமாதானம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சுத்தமுள்ள இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்து, நாங்கள் ஒரு காலம் எங்கள் உதடினால கூட ஒருவரையும் நாங்கள் காயப்படுத்தாதபடி எங்கள் உதடை நாங்கள் காத்துக்கொள்ள, எங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ள, எங்கள் மனதை காத்துக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே உடைய பலிபீட தண்டையிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய ஜெபங்களுக்கு, வேண்டுதல் விண்ணப்பங்களுக்கும் பொருத்தனைக்கும் கர்த்தர் நீர் பதில் கொடுத்து பிள்ளைகளுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்தியும். தொடர்ந்து இருக்கக்கூடிய ஜெபங்களை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை யாவும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இப்பெரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.